புத்தாண்டையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது, அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலை முதலாகவே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் விடுமுறை என்பதால் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்து இந்த சிறப்பு தரிசனத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் குழந்தைகள் என ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்து காலை முதலாகவே இது போன்ற மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வருகிறார்கள். இது போன்ற ஆங்கில புத்தாண்டு நாளில் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், உலக மக்கள் அனைவரும் செழித்து வாழ வேண்டும் என கோரிதான் அவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இதே போன்றுதான் உலக பிரசித்தி பெற்ற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், அதே போன்று 6ஆம் படை வீடையான பழமுதிர்சோலை முருகன் கோவில், அழகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களிலுமே இதே போன்று காலை முதலாகவே புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதி முன்பாக பூ அலங்காரமானது இந்த புத்தாண்டை முன்னிட்டு பூ அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது. அந்த அலங்காரத்தையும் அங்கு வரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கிறார்கள். இந்த புத்தாண்டு நாளில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டு சேலை சார்த்தி அது போன்ற பிரார்த்தனைகளிலும் கூட அந்த பக்தர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தவிர்த்து அனைத்து கோவில்களிலுமே ஏராளமான பக்தர்கள் காலை முதலாக சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சாரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சல்மான்.